அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது அதில் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் வசனத்தை போதிக்கிறதில் இடைவிடாமல் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒன்றை செய்யும்படி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் எடுக்கிற தீர்மானம் கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உங்ககிட்ட பேசுகிறாரு. அன்னைக்கு கானா ஒரு திருமணத்தில் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யும்படி வேலைக்காரங்க கிட்ட ஏதோ ஒன்றை செய்யும்படி இயேசு சொல்லுகிறார். அப்போ வேலைக்காரங்க இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை மாற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் பேசுகிறார். இந்த கற்சாடி 6 குடம் தண்ணீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அளவு அவர் சொல்லலை. அவங்க அந்த ஜாடி நிரம்புற வரைக்கும் அவங்க தண்ணீரை ஊற்றி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு 3 குடம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 4 குடம் தண்ணி ஊற்றிட்டு போதும் நிறுத்திடலை. அவங்க தொடர்ந்து அந்த குடம் நிரம்புற வரைக்கும் ஊற்றி கொண்டே இருக்கிறாங்க. அங்கே தான் ஒரு அற்புதம் தொடங்குகிறது. ஒன்றை செய்ய தொடங்கின நீங்கள் அதை நிறுத்திட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தீர்மானம் தேவன் உங்கள் உள்ளத்தில் அந்த விருப்பத்தை வைத்து அந்த தீர்மானத்தை எடுக்க சொல்லி இருக்கிறார். இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தொடங்க ஆரம்பிக்கும். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் அந்த தீர்மானத்தில் நிலைச்சு நிற்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஜெபம் குறைஞ்சிரும், வேத வாசிப்பு குறைஞ்சிரும். அப்புறம் ஒரு நாளுங்கிறது 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். அப்புறம் கடைசியில் எப்படி வந்துடும் அப்படின்னா ஜெப குறைவு நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா விளங்கி கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் அது தேவ சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நீங்கள் எடுக்கீங்க. இப்போ அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்ற ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. எவ்வளவோ ஆண்டவரோடு கூட பேசுறதுல உள்ள ஆசை உங்களுக்கு குறையாமல் இருக்குதோ, ஆண்டவரோடு பழகிறதுல உள்ள ஆசை உங்களுக்கு குறையாமல் இருக்குதோ, அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க.